மலையாள மொழி பேசக்கூடியவர்கள் எந்தெந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய ஓணம் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓணம்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமாக ஒரு வார காலம் தொடர்ச்சியாக கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய பண்டிகை. மகாபலி மன்னன் அவருடைய வருகையை ஒட்டி அவர் வரும்போது அவருக்கு அறுசுவை உணவு போட்டு பல வகைகள் காய்கறிகள் நல்ல உணவு கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா. அது கேரளாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற விழா. இப்போ நாங்களும் கேரளா தமிழ்நாடோட இணைகிறதுக்கு முன்னாடி, இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைகிறதுக்கு முன்னாடி 1956க்கு முன்னாடி கேரளாவோட இருந்தோம். ஆனால் அதனால் எங்கள் மாவட்டங்கள்லேயும் இந்த ஓண தினம் மிகவும் விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்திருக்காங்க. ஆனால் தற்போது தாவேக்காக அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா அடுத்த பிரதமராக முதல்வர் விஜய் அவர்கள் முன்னெடுக்கப்படுவார் என்று ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அதே போல் வடநாட்டு இன்சூரன்ஸ் இது போன்ற விஷயம் தொடர்ச்சியாக பரப்புரை எதிர்பார்க்குறாங்க. யார் இது மாதிரி பரப்புரை மேற்கொள்கிறாங்க? இல்லை, அதாவது எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் 140 வருடத்தை கடந்த ஒரு வரலாற்று பாரம்பரியமிக்க ஒரு பழமை வாய்ந்த கட்சி. இன்றைக்கி சுதந்திர காற்றை நம்ம சுவாசிக்கிறோன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக எங்களுக்கு கவர்மெண்ட்டில் இல்லை. இப்போ நாங்கள் அரசாங்கத்தோடு இருக்கோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சரியாக எங்களுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர் ஒரு கரெக்டான நிலைப்பாடை சொல்லிட்டோம். காங்கிரஸ் கட்சியினுடைய முகம் ராகுல் காந்தி, இந்திய மக்களுடைய முகம் ராகுல் காந்தி. எங்களை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி தான் பிரதமர். அது யார் வேணால் எப்படி வேணான்னு சொல்லட்டும். எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு இன்றைக்கி இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இருக்குது, ஒரு தேசிய கட்சி. எங்களுக்கு ராகுல் காந்தி தான் முகம். எங்கள் கட்சியினுடைய முகம் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி 2029 நிச்சயமாக பிரதமர் நாற்காலியில் உட்காருவார், இந்த மக்களுக்காக பணியாற்றுவார் என்பதுதான் திடமான நம்பிக்கை.